ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்துட்டு நைட்டு தூங்காமல் ஒரே சந்தோஷமாக இருக்காங்க. நிறைய காசிப்ஸ் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் போயிட்டுருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா பிரஜன், திவ்யா, அதுக்கப்புறம் நம்மளுடைய கெமி, இவங்க 3 பேரும் பேசக்கூடிய விஷயங்கள் வருது. அதில் வந்து கெமி வந்துட்டு விஜய் பார்வதி பற்றி ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்கிறாங்க. பாயிண்ட்லாம் செம்மையாக வைப்பா வச்சா, ஆனால் ஒரு சில இடங்கள் அப்படியே பேக் அடிச்சுட்டு போயிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது திவ்யா என்ன பண்ணாங்க, டக்குன்னு ஏன் அவனுக்கு இவ்வளோ கோவம் வருது அப்படின்றாங்க. யார் அப்படின்போது துஷார் அப்படின்றாங்க. ஆமாம், அவன் கொஞ்சம் ரொம்ப கோவப்படுவான், அவனுக்கும் கமருதனுக்கு ஆகவே ஆகாது. கமருதனுக்கு அவனுக்கு ஆகாதா திவ்யா சொல்கிறாங்க. காலையில் கமருதனுக்காக தான் இவன் வந்தான் சண்டைக்கு. உடனே கெம்மி அப்படியா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம், காலையில் நான் வந்துட்டு கமருதன்கிட்ட சண்டை போடும்போது நீங்கள் என்ன ஒழுங்கா அப்படின்ற மாதிரி அவன் என்கிட்ட சண்டைக்கு வரான். அதனால தான் நான் வச்சு கலாச்சி விட்டேன், கிட்ட வரும்போது எச்சு துப்பாதப்பா அப்படின்னு சொல்லி கலாச்சி விட்டேன், அப்புறம் கம்முன்னு போட்டேன்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே பேசுகிறாங்க. இது தப்பு இல்லையா திவ்யா? நீங்கள் வரும்போது என்ன சொன்னீங்க? டெக்கோரம், டிக்னிட்டி, டிசிப்ளின் இதெல்லாம் இருக்கணும்னு சொன்னீங்களா இல்லையா? பாடி ஷேமிங் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. குட்டிச்சாத்தான்னு சொல்லிட்டு விஜய் பார்வதியை கலாய்க்கிறீங்க. அடுத்தவங்களை வந்து காசிப் பண்ணக்கூடாதுன்னு சொன்னீங்க. காலையிலேருந்து பார்க்குறோம் அதை தான் நீங்கள் மட்டுமே பண்ணிகிட்ருக்கீங்க. அதே மாதிரி அடுத்தவங்களை பற்றி பேசக்கூடாது, டிசிப்ளினாக இருக்கணும்னு சொன்னீங்க. இன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு சபரிக்கிட்ட நேற்று கமருதனையும் விஜய் பார்வதியை வச்சு சேர்த்து சொல்லு அப்படின்னு நடிக்க சொன்னீங்க. என்னென்னலாம் செய்யக்கூடாது சொன்னீங்களோ எல்லாத்தையும் செய்கிறீங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நீங்களும் அந்த 10ஓட 11 ஆகிட்டீங்க. அப்புறம் எதுக்கு வரும்போது வீரப்பான ஒரு டைலாக்கு என்ன சொல்கிறீங்க? அதனால் இதில் இன்னொரு கொடுமை என்னென்னா, நம்ம திவ்யாவை கூட நம்ம வந்து கணக்கில் எடுத்துக்கலாம். பிரஜன்லாம் பார்த்தீங்கன்னா வரும்போது டிட்டு வந்த இந்த ஆர்னோ மாதிரி, அப்பயே யாரோ ஒருத்தங்க நம்ம சப்ஸ்கிரைபர் தான் சொல்லாங்க கமெண்ட்ஸில், ப்ரோ பிரஜன்லாம் ஆர்னோ மாதிரி ப்ரோ வந்து பாருங்கள் கொஞ்ச நாள்லேயே வந்து புஷ்ஷுன்னு போயிடுவாருன்னு. அதே மாதிரி வரும்போது சூப்பராக கன்று எடுத்து வந்துட்டு கடைசியில் பார்த்தா அந்த கன்று வந்து பொம்மை துப்பாக்கி. கடைசியில் அவரும் பொம்மையாக தான் இருக்கார். என்னத்தை சொல்ல, நம்மளெல்லாம் ரொம்ப டிசப்பாயின்ட் பண்ணி விட்டோம்ல. சரி, நீங்கள் உங்களோட கருத்தை சொல்லுங்கள். துஷாருக்கு கோவம் வருது, ஓகே, அது என்ன கமருதனுக்காக வருதுன்னு கேட்குறாங்களே, இவங்களை நம்ம என்ன சொல்கிறது? நீங்கள் சொல்லுங்கள். மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பாய் நண்பர் கல்லி.